ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோஷாப்லேயும் இல்லை மற்ற ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் அந்த ஃபோட்டோ மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கான ஈஸியஸ்ட் ஒர்க் ஃப்ளோ அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடியா. நீங்கள் என்ன ஃபோட்டோவாக க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐடியாவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறமா தான் உங்களால் ஒரு சாஃப்ட்வேரில் போயிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கான கரெக்டான இமேஜஸை வந்து நீங்கள் முன்னாடியே சூஸ் பண்ணியிருக்கணும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரீஸ், மவுண்டன் இதெல்லாம் வச்சு நான் வந்து ஒரு காட் ஆஃப் தி எம்பையர் அப்படின்ற ஒரு தீமில் வந்து நான் வந்து ஃபோட்டோ மேனிப்புலேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதை வந்து ஃபோட்டோவாக ரெடி பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஐடியாவில் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன். நீங்கள் இப்போ ஐடியாவை வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க, எடிட்டிங் சாஃப்ட்வேரில் அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைல் போய்ட்டு நியூ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நேம் நீங்கள் எந்த சைஸில் வந்து அந்த இமேஜை வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸை வந்து நீங்களே வந்து செட் பண்ணிவிட்டு அது ரெசல்யூஷன் எல்லாமே நீங்களே வந்து கரெக்டாக என்ன அவுட்புட் உங்களுக்கு வேணுமோ அதை க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ரெண்டாவதாக நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு இமேஜஸையும். ஃபோட்டோ மேனிப்புலேஷனுக்காக நீங்கள் செலக்ட் பண்ண அந்த இமேஜஸை எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை ஒவ்வொன்றா நீங்கள் நினச்ச மாதிரி எந்தெந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணணுமோ அதை வந்து ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி ஃபோட்டோ மேனிப்புலேஷன் பண்ணதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபாரஸ்ட்டை தான் வந்து பேஸாக வந்து வச்சுக்க போகிறேன். அடுத்ததான் இந்த மவுண்டெயினை அந்த ஃபாரஸ்ட் பின்னாடி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கையை வந்து நான் கொண்டு வர போகிறேன். ஸோ அந்த ஸ்கை இமேஜஸை அந்த மவுண்டெயினுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி லேயரில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மவுண்டெயினுக்கு பின்னாடி அந்த ஸ்கை போகிற மாதிரி நமக்கு பார்க்க முடியும். அடுத்ததான் இந்த ஃபோட்டோ வந்து நான் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி நினச்சேனோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மாஸ்கிங்லாம் யூஸ் பண்ணி இது பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ராக் எட்ஜு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக மூன், அதாவது நான் என்னென்ன அந்த இமேஜினேஷன் ஐடியாவில் நினச்சேனோ அது எல்லாமே ஒரு இமேஜஸாக கொண்டு வந்து ஒரே இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன். இப்போ நம்ம நிறைய இமேஜஸை வேறு எக்ஸ்போஷரில் உள்ள இமேஜஸை வந்து ஒன்றா கொண்டு வரப்ப அது எல்லாமே வித்தியாசமாக தெரியும். ஒரே மாதிரி தெரியறதுக்காக நம்ம ஃபோட்டோஷாப்பில் கர்வ்ஸ், லெவல்ஸ் இந்த மாதிரி நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி எல்லா இமேஜஸும் ஒரே எக்ஸ்போஷருக்கு கொண்டு வர முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ஒவ்வொரு இமேஜஸ்க்கும் தனித்தனியாக கர்வ்ஸ், லெவல்ஸ் இந்த மாதிரி நிறைய இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மூலிமா ஒரே மாதிரி நம்மளால் இமேஜஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி கடைசியில் ஓவராலாக ஒரே தீம் வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஸோ இப்போ ஒவ்வொரு இமேஜஸ்க்கும் தனித்தனியாக பண்ணியாச்சு. ஸ்டெப் 4 கலர் கிரேடிங் அண்ட் ஆடிங் எக்ஸ்ட்ராஸ். ஃபோட்டோ மேனிப்புலேஷன் அந்த ஒர்க் ஃப்ளோவில் அடுத்ததாக கலர் கிரேடிங் பண்ண போகிறோம். கலர் தியரி, இந்த கலர் தியரி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த சுச்சுவேஷனில் எந்தெந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். மேலே இருக்கிற ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அடுத்ததாக இப்போ நம்ம எந்த சுச்சுவேஷனில் இந்த சீன் நடக்குதோ அதை வந்து இந்த கலர் கிரேடிங் ப்ராசஸில் வந்து நம்ம பண்ணிட முடியும். நான் இது வந்து நைட் டைம் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணியிருந்தனால இதுக்கு வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர் கொடுத்துருக்கேன். ப்ரௌனிஷ் கலர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராமாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நைட் டைமில் ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு பிக்சர் இருந்தால் எப்படி இருக்கும், லேண்ட்ஸ்கேப் பிக்சர் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு இமேஜுக்கும் டார்க் கலர் கொடுத்து லெவல்ஸ், கர்வ்ஸ் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு லேயருக்கும் தனித்தனியாக நம்ம நைட் டைமில் எப்படி ஒரு இமேஜ் எக்ஸ்போஸ் ஆகணுமோ அதை வந்து கொடுக்குறோம். நான் இந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து எக்ஸ்ட்ராஸாக ஆட் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி ப்ரௌனிஷ் கலர் தான் இருக்கணும் அப்படின்றதுனால ப்ரௌனிஷ் கலர் சேச்சுரேஷன் யூஸ் பண்ணி ப்ரௌனிஷ் கலர் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த மூனுக்கு வந்து நான் க்ளோ ஆகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து ஒவ்வொரு இமேஜஸையும் நம்ம இதே மாதிரி ப்ரௌனிஷ் கலர் டோனுக்கு மாற்றிடுவோம். ஸோ ஓவராலாக ஒரு இமேஜை அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹைலைட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஹைலைட்ஸ் எதுக்கு அப்படின்னா பின்னாடி நிலாவிலேருந்து வர வெளிச்சம், இந்த பில்டிங் இந்த மாதிரி சப்ஜெக்ட் மேலே படும். ஸோ அதெல்லாம் க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி லைட்டிங்ஸை வந்து கொடுக்குறதா இருக்கட்டும், ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் நீங்கள் பொறுமையாக இந்த கலர் கிரேடிங் எக்ஸ்ட்ராஸ் ஆட் பண்ணுற அந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தி இது பண்ணணும். சேம்
இந்த நிலாவிலேருந்து வர வெளிச்சம் எங்கெங்கெல்லாம் கரெக்டாக பண்ணுமோ ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கிரியேட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ராக் எட்ஜில் பார்த்தீங்கன்னா நிலா வெளிச்சம் பின்னாடி தெரியாது. ஸோ அதனால் அந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு டார்க்காக இருக்கும். அதே மாதிரி ஷேடோஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த ஸ்டெப் 4ல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒர்க் ஃப்ளோவில் ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபோட்டோ மேனிப்புலேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணுறப்ப உங்களுக்கு எஃபிஷியண்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த ஒர்க் ஃப்ளோ மூலியமா. ஸோ இந்த ஹைலைட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹைலைட்ஸ், ஷேடோஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கரெக்டான ஒரு ஒரிஜினாலிட்டி, இந்த ஃபோட்டோ மேனிப்புலேஷன் பண்ணுறப்ப அந்த ஒரிஜினாலிட்டியை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸ்டெப் 5 வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ரா ஃபில்டர். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கேமரா ரா ஃபில்டர் யூஸ் பண்ணுற மூலிமா கரெக்டாக ஃபைனலாக ஒரு அவுட்புட் இமேஜ் வந்து உங்களால் ஈஸியாக இதில் கலர் கிரேடிங் பண்ணி கொடுத்துட முடியும். ஸோ கேமரா ரா ஃபில்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எஃபிஷியண்ட்டான ஃபைனல் அவுட்புட் போஸ்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா உங்களோட இமேஜ் எடிட்டிங் என்னவோ அது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபைனலாக ஓவராலாக இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ மேனிப்புலேஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம இத்தனை லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் ஃபோட்டோ மேனிப்புலேஷன் பண்ணுறப்ப யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாசிபிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க. கடைசியாக நன்றி.